Exercise 3.4 la question number 22. If tan x is equal to n by n plus 1 and tan y is equal to 1 by 2n plus 1, find tan x plus y. So நமக்கு tan x ஓட value என்ன கொடுத்திருக்காங்க? n by n plus 1. tan y ஓட value 1 by 2n plus 1. Find tan x plus y கொடுத்திருக்காங்க. tan x plus y ஓட வேல்யூ நம்மள கண்டுபிடிக்க சொல்றாங்க. ஆல்ரெடி இந்த ஐடென்டிட்டியோட வேல்யூ நமக்கு தெரியும். tan alpha plus beta வந்து tan alpha plus tan beta by 1 minus tan alpha tan beta. So first நம்ம அதோட ஃபார்முலாவை எழுதிக்கலாம். என்ன ஐடென்டிட்டி நமக்கு தெரியும்? tan x plus tan y by 1 minus tan x tan y. இப்போ நமக்கு இந்த tan x tan y ஓட வேல்யூ அவங்களே கொடுத்துட்டாங்க என்ன வேல்யூன்னு. ஸோ இந்த வேல்யூ நம்ம அப்ளை பண்ணி என்ன ஆன்சர் வருதுன்னு பார்க்கலாம். ஸோ tan x நமக்கு n by n plus 1, tan y 1 by 2n plus 1. நெக்ஸ்ட் 1 minus tan x னா n by n plus 1. நெக்ஸ்ட் tan y னா நமக்கு 1 by 2n plus 1. ஸோ கொடுத்துருக்கிற வேல்யூஸ் நான் இங்கே அப்ளை பண்ணியாச்சு. இப்போ ஃபஸ்ட்டு நியூமரேட்டர் பாருங்கள். n by n plus 1 இருக்குது ப்ளஸ் n by 2n plus 1 இருக்குது. சரியா? இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இதுக்கு எல்சிஎம் எடுத்தோம் அப்படின்னா n plus 1 into 2n plus 1 நமக்கு என்னக்கவா கிடைக்கும்? எல்சிஎம்மாக கிடைக்கும். சரியா? ஸோ இப்போ நம்ம கிராஸ் மல்டிப்ளை, அதாவது இங்கே n-க்கு இங்கே டினாமினேட்டரில் என்ன இருக்குது? n plus 1 டேர்ம் இருக்குது. என்ன டேர்ம் இல்லை? 2n plus 1. அப்போ இல்லாத டேர்ம் நம்ம என்ன பண்ணோம்? இந்த n கூட மல்டிப்ளை பண்ணுவோம். அப்போ n into 2n plus 1 plus 1 by 2n plus 1 இருக்கு இல்லையா? இப்போ 2n plus 1 இருக்குது. என்ன இல்லை? n plus 1. அப்போ இந்த 1 கூட n plus 1 மல்டிப்ளை பண்ணோம். 1 கூட எது மல்டிப்ளை பண்ணாலும் n plus 1 தான் கிடைக்கும். ஸோ இப்போ நியூமரேட்டர் ஓவர். நெக்ஸ்ட் டினாமினேட்டர் பாருங்கள். இது ரெண்டுமே நமக்கு ப்ராடக்டில் இருக்குது. அப்போ இங்கே ரெண்டுமே நம்ம மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா இதுதான் நம்ம எல்சிஎம் கிராஸ் மல்டிப்ளை பண்ணுவோம். அப்போது இது ரெண்டுத்தையும் நம்ம இங்கே மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா n plus 1 into 2n plus 1 மைனஸ் வந்து n இருக்கும். ஓகேவா? இந்த n into 1 மைனஸ் n இருக்கும். பை வந்து இது எல்சிஎம் வந்து நமக்கு n plus 1 into 2n plus 1. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? இது ரெண்டுமே நமக்கு ஃப்ராக்ஷன் இருக்குதா? நம்ம என்ன பண்ணலாம்? ஃபஸ்ட்டு ஃப்ராக்ஷன் எழுதிட்டு கீழே இருக்கிறத ரெசிப்ரோக்கல் கொண்டு வந்துடலாம். மேலே 2 into n plus 1 plus n plus 1 by n plus 1 into 2n plus 1. ஸோ இது நமக்கு மேலே வரும்போது ரெசிப்ரோக்கல் ஆகும்போது மேலே வந்து n plus 1 ஒரு நியூமரேட்டரில் இன்ட்டு 2 into n plus 1 by n plus 1 into 2n plus 1 minus 1. இப்போ இது ரெண்டுமே சேம் மார்க்கில் என்ன பண்ணலாம்? இதை கேன்சல் பண்ணலாம். இதை என்ன பண்ணலாம் அப்படின்னா இப்போ நம்ம ஃபஸ்ட்டு மல்டிப்ளை பண்ணி செக் பண்ணலாம். ஸோ என்ன ஃபஸ்ட்டு உள்ளே கொண்டு போனீங்க அப்படின்னா 2n ஸ்கொயர் ப்ளஸ் n ப்ளஸ் n ப்ளஸ் 1. இது n ப்ளஸ் 1. இதை வந்து n உள்ளே கொண்டு போகும்போது n இன்ட்டு n 2n ஸ்கொயர் n இன்ட்டு 1 வந்து நமக்கு n கிடைக்கும். நெக்ஸ்ட் இது நமக்கு இங்கே டினாமினேட்டர் இருக்குது. இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு n உள்ளே கொண்டு போனீங்க அப்படின்னா 2n ஸ்கொயர் ப்ளஸ் n கிடைக்கும். இப்போ 1 இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 2n ப்ளஸ் 1 மைனஸ் n அப்படின்னு கிடைக்கும். இந்த ப்ளஸ் மைனஸ் n இந்த ப்ளஸ் n கேன்சல் பண்ணிடலாம். மேலே நியூமரேட்டரில் 2n ஸ்கொயர் 2n சேம் டேர்ம் இருக்குது, ரெண்டுமே ப்ளஸில் இருக்குது. ஆட் பண்ணிக்கோங்க. 2n கிடைக்கும் ப்ளஸ் 1 பை 2n ஸ்கொயர் ப்ளஸ் 2n ப்ளஸ் 1. ஸோ ரெண்டுமே நமக்கு சேமாக இருக்குது, சேம் டேர்மாக இருக்கு இல்லையா? ஸோ அப்போ சேம் டேர்ம் நம்ம என்ன பண்ணலாம்? டேர்மை அடிச்சிடலாம். அப்போ ரிமைனிங் நமக்கு 1 இருக்கும். ஸோ தேர்ஃபோர் tan x plus y is equal to 1 கிடைச்சிடுச்சு. ஓகே, this is our final answer. Thank you.